ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ஹேமர் அப்படிங்கிற மான்மாவோட 13வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்க்குற ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறதுக்கு 2-3 பேர் வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்களை அடிச்சு போட்டு அவனுங்கிட்ட இருக்கிற காசை பிடிங்கிட்டு அவனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய் வாங்கியிருப்பான். அப்புறமேட்டுக்கு லேடி வேலண்டினா வரத தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் இந்த ரிங்கை நீங்க தான் கொடுத்தீங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை வந்து பார்க்க சொன்னீங்க அப்படின்னு இருப்பான். அந்த பொண்ணும் உனக்கு இந்த ரிங்கை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிருப்பா. நம்ம ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோட கழுத்திலேயே கத்தி வச்சிருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே கைஸ், நான் போன வீடியோல அந்த லேடி வேலண்டினாவோட பேரை எரினான்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். அது வந்து நம்ம ஹீரோட சிஸ்டர் பேரு. நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி கைஸ். நாம அவங்கள லேடி வேலண்டினானே கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோட கழுத்தை சுத்தியும் கத்தி வச்சுக்கிறானுங்க. நம்ம ஹீரோமோ என்ன எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு கதறான். அப்ப அந்த சிவப்பு முடியும், டே குழந்தை ஒழுங்கா எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, இதெல்லாம் இப்படி நடக்க கூடாது அப்படின்ட்டு. நான் சொல்றத நம்புறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வேற வழி இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க மீட் பண்ண சைல்டு தான் நான் அப்படிங்கிறான். அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் நீ என்னடா சொல்ற அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்ன இவளுக்கு அடையாளம் தெரியாது அப்படிங்கறத நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்ட்டு. ஆமா, இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல என்னோட ஹேர் மட்டும் தான் பிளாக் கலர்ல இருக்கும், இங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப லேடி வேலண்டினாவும் இருந்தாலும் நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட, இதுக்கு முன்னாடி நீ அந்த ஸ்லம்ல ஒரு நாத்தம் முடிச்ச பையனா தானே இருந்த அப்படிங்கிறா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோட நெஞ்சில இடியே இறங்கிருச்சு. நம்ம ஹீரோவோ ஏண்டாடி நான் என்ன நாத்தம் முடிச்சு போயா இருந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த உல்ஃப். அவனை நான் தானே அவனை கொன்னேன், சரி அதை விட்டுறலாம், இது உண்மையிலேயே நான் தான் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் டே நீ பார்க்கும் போது என்ன எலும்பும் தோலுமா இருந்த, இப்ப நல்லா பொசு பொசுன்னு வந்து நிக்கிற, இது நீ தான் நான் எப்பரா நம்பிட்டோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்ட்டு, இவளுக்கு சாஃப்டா இருக்க திங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் இதை பாருங்க அப்படின்னு நம்ம ஊலாங்க சமன் பண்ணி விட்டான். நம்ம ஊலாங்கோ லேடி வேலண்டினாவோட கையில போய் என்ன ஏன்டா சமன் பண்ணிவிட்ட அப்படின்னு ஷாக்லயே பார்த்துருக்கான். அந்த லேடி வேலண்டினாவும் ஷாக் ஆகிட்டு என்னது இந்த ஸ்பிரிட் இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஊலாங்க போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கிறா. நம்ம ஊலாங்கலாம் ஐயா சாமி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறாத குறையா, எல்லாம் என் நேரம்டா இவங்கிட்ட வந்து மாட்டிட்டான் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் லேடி இது ரொம்பவே ஸ்டேஞ்சா இருக்கு அப்படிங்கிறா. அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த மாதிரி ஸ்பிரிட் எல்லாம் நல்ல சோல் இருக்க சில்ட்ரன்ஸ் கூட தான் கான்ட்ராக்ட் போடும் அப்படிங்கிறா. அந்த சிவப்பு முடியும் ஆமா அதுவும் உண்மைதான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் நம்பிட்டானுங்க, இனிமே என் ஆட்டத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு இவன் ஏதோ பிளான் போடுறான். அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை பார்த்து இவனை பார்த்தா ரொம்பவே ஸ்டேஞ்சா இருக்க, இவங்கிட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அது மட்டும் இல்லாம வெப்பன் ஆர்மர்லாம் போட்டுட்டு இருக்கிறான், இவன் என்ன மினி ஆர்மியாடா எங்கேயோ இடிக்குது அப்படின்னு எடுக்கிறா. அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் இந்த கியூட் ஸ்பிரிட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் அதுவாங்க நான் ஊலாங் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈஸ்டியன் லாங்குவேஜ்ல மூன்லைட் உல்ஃப்னு அர்த்தம் அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் என்னது இவனுக்கு ஈஸ்டியன் லாங்குவேஜ்லாம் தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த லேடி வேலண்டினாவும் இது ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு நீ 2 மாசத்துல ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட, அப்புறம் உன்னை பாக்குறதுக்கு 10 வயசு சின்ன பையன் மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னோட பேரு கூட ஏதோ ஸ்மால் அப்படின்ட்டு வருமே அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னோட பேரு டைனி, எனக்கு இப்ப 13 வயசு ஆகுது, அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட மானாவையும் அன்லாக் பண்ணி growth டெக்னிக் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த லேடியும் இப்போ உன்னோட பேரு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறா. அப்ப அந்த சிவப்பு முடி அவளோட ஸ்வாட் எடுத்துட்டு மை லேடி இது ரொம்பவே ஸ்டேஞ்சா இருக்கு, நீங்க கொஞ்சம் எனக்கு பின்னாடியே இருங்க அப்படின்ட்டு டேய் நீ யாரு, உன்னோட பிளட்ல வேற ரேஸோட பிளட் ஏதாவது மிக்ஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் விவேன் நீ என்ன பண்ற அப்படிங்கிறா. இந்த சிவப்பு முடியோட பேரு விவேன் ஆட்டங்குது, நம்ம சிவப்பு முடினே கூப்பிட்டுக்கலாம். அந்த சிவப்பு முடியும் லேடி நான் ஹார்ஷா நடந்துக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இதுதான் என்னோட டியூட்டி அப்படின்ட்டு டே ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படிங்கிறா. அந்த லேடி வேலண்டினாவும் ஆனா இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. அப்ப அந்த மஞ்ச முடி சும்மா இல்லாம ஆமா மை லேடி இந்த பையன் இவன் ரொம்பவே ஸ்டேஞ்சா இருக்கான், இவன் கண்டிப்பா யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படிங்கிறான். அந்த லேடி வேலண்டினாவும் மாஸ்டர் எட்மன் நீங்களுமா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் டே நான் உங்ககிட்டலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு மை லேடி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா எனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்படுதோ அப்ப இந்த ரிங்கை கொண்டு வந்து உங்களை பார்க்க சொன்னீங்க அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் டே என்ன தைரியம் இருந்தா என்ன இக்னோர் பண்ணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அந்த லேடி வேலண்டினாவும் இப்போ உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் ஈஸ்டர்ன் கார்டு வென் வேலண்டினாவை மீட் பண்ணோம் அப்படிங்கிறான். அவ்வளவுதான் மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோட கழுத்துல கத்தி வச்சு நீ எதுக்காக எங்க மாஸ்டரை பார்க்கணும்னு சொல்ற அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா நான் டியூக் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு
பயந்துட்டீங்களா? என்னால என்னடா பண்ண முடியும்? அவரு தான் லெஜெண்டரி ஸ்வாட் மாஸ்டர் ஆச்சே. அது மட்டும் இல்லாம இந்த கான்டினென்ட்டோட 7 ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்ல அவரும் ஒருத்தர். அவரை போய் என்னால என்ன பண்ண முடியும்? அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணாவே நல்லா செத்து போயிடும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அங்க இருக்க எல்லாரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த லேடி வேலண்டினாவும் சிரிச்சுக்கிட்டே, என்னது ஸ்வாட் மாஸ்டரா? இந்த மாதிரி யாராவது என்னோட அப்பாவை கூப்பிட்டா அவரு ரொம்பவே எம்பாரஸ் ஆயிருவாரு. இப்ப நீ அப்படி கூப்பிடுறியா? அப்புறம் அவரு இந்த கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் 7 நைட்டா இன்னமே மாறல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆஹா அவர் இந்த டைம்ல மாறி இருக்க மாட்டாரு, இதை எப்பரா நான் மறந்தேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லேடி வேலண்டினா இருந்தாலும் அந்த டைட்டில் அவருக்கு ரொம்பவே சூட் ஆகுது அப்படிங்கிறா. அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் அட ஆமா அது நம்ம டியூக் தான், அவரோட புகழ் நிறைய இடத்துக்கு பரவி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எப்படியோ நான் சொன்னதுக்கு உனக்கு கோவப்படல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு நான் டியூக்கை மீட் பண்ணி இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த எல்லா இன்சிடென்ட்லயும் நான் ஒருத்த மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கேன், எனக்கு மட்டும்தான் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரியும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த லேடி வேலண்டினாவும் அந்த சிவப்பு முடிகிட்ட இங்க ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அந்த சிவப்பு முடியும் ஆமா மை லேடி அப்படிங்கிறா. அந்த லேடி வேலண்டினாவும் நீ என்ன சொல்ற, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்க பாக்குறீங்களா அப்படிங்கிறா. அந்த சிவப்பு முடியும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மை லேடி, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு தான் நான் சொல்லல, அந்த டைனி சொன்னதெல்லாம் உண்மைதான், அந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டோட லார்டு அவன் ஒரு டார்க் மெஜிஷியன் அப்படிங்கிறா. அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் அப்படின்னா டைனி நமக்கு ஒரு பெரிய லீடாவே இருப்பான், அது மட்டும் இல்லாம அவன் அந்த இன்சிடென்ட்ல டைரக்டாவே இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றான். இதுதான் கரெக்டான டைம் டைனி என்னோட அப்பாவை பாக்குறதுக்கு அப்படின்ட்டு நாம சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறா. அப்ப அந்த சிவப்பு முடியும் நம்ம ஊர்லாங்க பார்த்து மை லேடி நீங்க அந்த ஸ்பிரிட்டை ரொம்ப நேரமா வச்சிருக்கீங்க, அது உங்களை காயப்படுத்திட போகுது அப்படிங்கிறா. அந்த லேடி வேலண்டினாவும் என்னது இதை என்ன காயப்படுத்திடுமா, இதை கொஞ்சம் நல்லா பாரு கியூட்டா இருக்குல்ல அப்படிங்கிறா. அந்த சிவப்பு முடியும் நம்ம ஊர்லாங்க பார்த்துட்டு அட ஆமா இது ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஊர்லாங்கியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் இல்ல இல்ல இதை நான் ரொம்ப க்ளோஸா பார்க்க கூடாது அப்படின்னு அவளே நம்ம ஊர்லாங்க பாக்குறத கட்டுப்படுத்திட்டு இருக்கிறா. அப்ப அந்த லேடி வேலண்டினாவும் டைனி எங்க போயிருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிறா. அந்த சிவப்பு முடியும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல மை லேடி, நம்ம மாஸ்டர் எட்மண்ட் தான் ஏதோ பிசினஸ்க்காக அவரை கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிறா. நம்ம ஊர்லாங்கோ க்ளோவாகி அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். அவங்களும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த மஞ்ச முடியும் இப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டு உன்னோட பேர் என்ன, அப்புறம் நீ என்ன ஸ்பிரிட் மேஜா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னோட பேரு டைனி அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் உன்னோட இடம் எதுன்னு தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ டே அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நீ ஏதோ அந்த டார்க் மெஜிஷியனை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொன்னல அதை சொல்லுடா அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் டார்க் மெஜிஷியனா அதை பத்தி எனக்கு தெரியும், அப்புறம் உன்ன மாதிரி அரகன் லிட்டிலால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே அப்படின்னா நீ பொய் சொன்னியா அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் டே நான் சொல்றதே உனக்கு புரியலையா, நீ என்னடா தொணன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற, நீ ஒரு அன்எஜுகேட்டட் குப்பை தானே, உனக்கு எங்க இதை பத்தி தெரிய போகுது அப்படின்ட்டு உனக்கு மேனர்ஸ்னா என்னன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க வரான். நம்ம ஹீரோவும் அசால்ட்டாவே அவனோட கையை பிடிச்சிட்டான். அந்த மஞ்ச முடியலாம் டே என்ன தைரியம் இருந்தா என்னோட கையை பிடிப்ப, ஒழுங்கா உட்ரா குப்பை அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட கையை போட்டு முறுக்குறான். அந்த மஞ்ச முடியும் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே எனக்கு மரியாதை கொடுக்காம இப்படியே பண்ணிட்டு இருந்தானா உன்னை நான் மை லேடி கிட்ட சொல்லிடுவேன், ஒழுங்கா என்ன உட்ரா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோ அவனோட கையை விட்டு எனது நோபலா என்னடா வியர்டான ஒரு பொசிஷன்ல இருக்க, அப்புறம் இப்போ உனக்கு என்ன வேணும், இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நீ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்தா என்னை இங்க நீ கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன, அப்புறம் இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்க மிஸ்டர் நோபல், அவங்கள கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் அரகண்ட் லிட்டில் அப்படின்ட்டு சரி ஆல்ரைட் என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சிவப்பு முடியை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த லேடி வேலண்டினா அந்த சிவப்பு முடிட்டு என்ன சொல்லிருப்பானா, நீ சீக்கிரமா போய் டைனி கண்டுபிடிக்கணும், அவனுக்கு ஏதோ பிரச்சனையா நடக்குது அப்படின்னு இவளை அமுச்சு வச்சிருப்பா. அந்த சிவப்பு முடியும் இங்க என்னடா நடக்குது, நம்ம லேடி கிட்ட இருந்த ஸ்பிரிட் எங்க போயிருக்கும், அந்த ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட்ட மேஜ் அந்த ஸ்பிரிட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பிரிட் மறைஞ்சு போகும், அப்படின்னா நம்ம மாஸ்டர் எட்மன் அவனை எங்க கூட்டிட்டு போயிருப்பாரு, இந்த சிட்டிக்கு வெளியே கூட்டிட்டு போயிருப்பாரா அப்படின்ட்டு நான் சீக்கிரமா போகணும், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா போதும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு போயிட்டுக்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த மஞ்ச முடியும் நம்ம ஹீரோவும் தான் காட்டுறாங்க. அந்த மஞ்ச முடியும் இன்னையோட உன் கதை முடிய போகுது அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் எதை பத்தியும் கவலைப்படாம உன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணுடா அப்படின்ட்டு வரான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.